நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு பேராசை பானிபூரிக்காரர். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கரிசன்காடுன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் கணேசன்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு பேர் மாலதி, சின்ன பொண்ணு பேர் கனிமொழி. மாலதி 11வது படிக்கிறா, கனிமொழி 10வது படிக்கிறா. இப்போ 2 பேருக்குமே ஸ்கூல் லீவு தான், வீட்டில் தான் இருக்கிறாங்க. அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒத்துமையாக இருப்பாங்க. அக்கா தங்கச்சிக்கு தலைவாரி விடுறதும், தங்கச்சி அக்காவுக்கு தலைவாரி விடுறதும், ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வருவாங்க. இந்த மாலதி கனிமொழிக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. பாட்டி ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறாங்க. மாலதியும் கனிமொழியும் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுல்ல, டிவியே பார்த்துட்டு இருக்குமே, வெளியில் எங்கேயாச்சும் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அப்பா கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறா மாலதி. அதுக்கு கனிமொழியும் சரி மாலதி அக்கா, நம்ம அப்பா கிட்ட கேட்போம் அப்படிங்கிறா. அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போவே கேட்க வேண்டாம் கனிமொழி, அப்பா இப்போ தானே வேலையிலேருந்து வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ஓய்வெடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக கேட்கலாம் அப்படிங்கிறா. அதுக்கு கனிமொழியும் சரிக்கா, நீ சொல்கிற மாதிரியே செய்யலாம் அப்படிங்கிறா. அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்த அசதியிலேயே சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. சரி இப்போவாச்சும் நம்ம அப்பா கிட்ட கேட்போம், இல்லைன்னா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, கேட்கவே முடியாது அப்படின்ட்டு வேகமாக கனிமொழி ஓடியே வரா. வந்துட்டு அப்பா எங்களுக்கு வீட்டிலையே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுப்பா, சித்தப்பா வீட்டுக்காச்சும் கூட்டிகிட்டு போங்களேன், வெளியூர் போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியிலையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வருவோம்ல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா கணேசனும் ஆமாப்பா, உங்களுக்கும் பரீட்சை லீவெல்லாம் விட்டுட்டாங்கல்ல, உள்ளூரையே எத்தனை வாட்டி தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சித்தப்பா வீட்டுக்கு போனீங்கன்னாவாச்சு அங்கே வெளியிலலாம் கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஆள் இருக்குது, அங்கே நல்லா சுற்றி பார்க்கலாம், சித்தி இருக்கிறாங்க, தம்பி தங்கச்சி இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம், தம்பி தங்கச்சி கூடவும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரலாம், உங்களுக்கு லீவும் கொஞ்சம் போன மாதிரி இருக்கும்ல, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சித்தப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம போவோம், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், இன்றைக்கி நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலமாக சித்தப்பாவுக்கு ஃபோன் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கனிமொழி சரிப்பா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம சித்தப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்கிறா. அங்கேருந்து மாலதிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. நம்ம சென்னைக்கு போகிறோம், சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. மாலதி, கனிமொழி, நம்ம ஊரில் புதுசாக ஒரு பானிபூரி கடை திறந்துருக்குறாங்களாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பானிபூரி எல்லாம் ஃப்ரீயாக தருவாங்களாம், நீங்கள் வேணும்னா போய் வாங்கி சாப்பிடுங்க, சரி நான் வேலைக்கு கிளம்புற நேரமாச்சு, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு கணேசன் வேலைக்கு கிளம்புன உடனே கனிமொழி மாலதி கிட்ட கேட்குறா. அக்கா நம்ம போய் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோமா, இன்றைக்கி தான் ஃப்ரீயாக தருவாங்களாம், வாக்கா போகலாம் அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு மாலதி, எனக்கு வேண்டாம், நீ வேணால் வாங்கி சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறா. சரி நானே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி கிளம்பிட்டா. அதுக்குள்ளேயும் அந்த பானிபூரி கடையில் என்னென்ன நடக்குதுன்னா, பானிபூரி எல்லாம் இலவசமாக தராங்கன்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள நிறையா பேர் வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. கூட்டமாக இருக்குது, ஒவ்வொருத்தராக வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது பானிபூரி, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி பானிபூரியை இலவசமாக தரீங்க, அதுவும் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தரணுன்னா ரொம்ப பெரிய விஷயம், யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணது கிடையாது, இவ்வளோ பெரிய மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கு பானிபூரிக்காரர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, நான் வெளியூர் போய் நிறையா சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தேன்ல, அதனால் நம்ம ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் நம்ம சேவை செய்கிற மாதிரி ஏதாவது செய்வோமேன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஒன்று ஆரம்பித்தேன், இதில் என்ன இருக்குது, எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போனாலே எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாரு. பானிபூரி கடைக்காரர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டோன்னையும் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பானிபூரி தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. கனிமொழி பானிபூரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாளே, சரி நாமளும் அவளோட பின்னாடியே போவோம், இது எதுவும் சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலதியும் நடக்க ஆரம்பிச்சிட்டா. கடையில் பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதையெல்லாம் மாலதி பார்த்துட்டா. என்னடா இது, இந்த ஊர் மக்கள் இப்படி இருக்கிறாங்க, நம்ம ஊரில் இலவசமாக யாருமே தரமாட்டாங்க, இதெல்லாம் ஏதோ சதி வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்த்துட்ருக்கா. அந்த பானிபூரிக்காரர் என்ன பண்ணுறாருன்னா,
பானி பக்கத்துலேயே ஏதோ ஒரு மருந்து பாட்டில் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த மருந்து எடுத்து அந்த பானியில் ஊற்றிட்டு பானிபூரி சாப்பிட வர்றவங்க எல்லாருக்குமே பானிபூரி எடுத்து அந்த பானியை ஊற்றி கொடுக்குறாங்க. வர்றவங்களும் என்ன ஏதுன்னே பார்க்காம அப்படியே கண்ணை மூடிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே மாலதி வேக வேகமாக ஓடி வரா. யாரும் அந்த பானிபூரியை சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு கத்திக்கிட்டே சொல்கிறா. அந்த அண்ணன் பானியில் என்னத்தையோ கலந்தாரு, அதை நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். இப்போ அவரையே அந்த பானிபூரியை சாப்பிட சொல்லுவோம், அந்த பானியை ஊற்றி என்ன நடக்குதுன்னு உண்மை தெரிய வரும் அப்படிங்கிறா. என்ன நடக்குது இங்கே, என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு பானிபூரி சாப்பிட வந்தவங்க எல்லாரும் கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக இருங்க, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு. மாலதி பாப்பா பொய்யே சொல்ல மாட்டா, உண்மையை தான் சொல்லுவான். அவள் சொல்கிறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கும், இருங்க அவள் சொல்கிற மாதிரியே செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பானிபூரி கடைக்காரரு இல்லைம்மா பாப்பா, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், இதில் என்ன கலந்துருக்கீங்கன்னு அப்போ தானே தெரியும் அப்படிங்கிறா. இல்லை முடியவே முடியாது, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட வந்தவங்க எல்லாருமே வழி மறைச்சிக்கிட்டாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பானிபூரி கடைக்காரர் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பானிபூரியில் உள்ள பானியில் நான் என்னத்தை தருமா கலந்தேன், இளமையாக இருக்கிற எல்லாரும் மருந்து கலந்த பானியை சாப்பிட்டீங்கன்னா முதுமையாயிடுவீங்க, உங்களோட இளமை எல்லாமே என்கிட்ட வந்துடும் அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட உடனேயும் பானிபூரி சாப்பிட வந்தவங்க எல்லாருக்கும் கோபம் ரொம்ப வந்துடுச்சு, அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க. எங்களையா இப்படி பண்ண பார்த்தேன், இரு உன்னையே இந்த பானிபூரியவும் இந்த பானியவும் சாப்பிட வைக்கிறோன்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட வந்த எல்லாரும் அந்த பானிபூரி கடைக்காரரை பானிபூரியவும் மருந்து கலந்த பானியவும் சாப்பிட வச்சிட்டாங்க. அந்த இளமையான பானிபூரி கடைக்காரரோட தோற்றம் இப்போ முதுமையான தோற்றமாக மாறிடுச்சு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் வந்திருக்குல்ல, அதனால் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் செய்கிற தொழில் நேர்மையாக இருக்கணும், நல்ல தொழிலாக இருக்கணும். யாரையும் ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா அதோட பின் விளைவுகள் நம்மளை தான் வந்து சேரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்விங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நம்ம படித்தவங்களாக இருக்கும்போது நம்ம சொல்கிற நல்ல கருத்துக்களை யாராக இருந்தாலும் அதை ஏற்றுப்பாங்க, நம்மளை உயர்ந்த இடத்துல மதிப்பாங்கங்கிறது தான் உண்மை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.